Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமா ஒரு நியூ பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணி அந்த பேன் கார்டை 10 மினிட்ஸில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இ-ஃபில்லிங்னு டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டரை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இந்தியா இ-ஃபில்லிங் அப்படின்ற ஒரு வெப்பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்பேஜ் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த வெப்பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ டு ஹோம் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க ஆதார் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு திங்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குன்றதை வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் நியூ பேன் அப்படின்றது இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதுக்கான விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்டர் யுவர் ஆதார் நம்பர் ஃபார் பேன் அலாட்மெண்ட் இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய அதாவது நீங்கள் யாருக்கு பேன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கும். ஸோ அந்த கேப்சா கோடை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணி முடிங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்ற ஒன்று இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அதாவது எந்த ஆதார் நம்பரை நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்களோ அந்த ஆதார் நம்பரில் ஆட் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார்ன்றது பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், வேலிடேட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூன்றது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே வராது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய ஆதார் டேட்டா பேஸில் இருக்க டீட்டெயில்ஸை எடுத்துக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஆதாரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் எந்த டேட்டாவையும் எடிட்டிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஓகே அப்படின்னா அக்செப்ட் தட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பேன் ரெக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பேனை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ வி ஆர் வேலிடேட்டிங் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வரும். பேன் ரெக்வஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இங்கே இருக்கும். ஸோ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் பேனை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, நம்ம நார்மல் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் பண்ணி வரதுக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸாவது ஆகும். பட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்மளுடைய பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் அப்ளை பண்ண பேன் கார்டை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இ-ஃபில்லிங் பேஜுக்குள்ளே போகலாம். ஸோ அகெயின் லெஃப்ட் சைடில் இருக்க இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார் என்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன்ன்றது இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர் அதாவது நீங்கள் அப்ளை பண்ண பேனுக்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே கேப்சா கோட் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த கேப்சா கோடை நம்ம இங்கே என்டர் கேப்சாவில் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் அப்படின்றத கொடுப்போம். சப்மிட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வரும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆதார் நம்பரில் ஆட் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸில் என்டர் பண்ணி நம்ம இந்த ஓடிபியும் நம்ம வேலிடேட் பண்ணோம். வேலிடேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஓடிபியை வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேன் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு டவுன்லோட் பேன் அப்படின்ற
பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் ஃபைலு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 11/2/919 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். 11 அந்த ஐஃபோன்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட்டு 2 டிஜிட்ஸு, மந்த்து 2 டிஜிட்ஸு, இயர் 4 டிஜிட்ஸில் கொடுத்து என்ட்ரு பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன். நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே நான் எப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொன்னேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஈஸி மெத்தட் டு அப்ளை த இன்ஸ்டன்ட் பேன் கார்டு பை யூஸிங் ஆதார். Okay, thank you. Let's see in next video.